வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 3. தங்களது பெற்றோரின் படத்தை வெறித்தபடி நின்று கொண்டிருந்த அண்ணன் மனைவியிடம் திரும்பிய சுவாதி, அண்ணி, அப்பா அம்மா கிட்ட விளக்கேத்தி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க என்றாள். அவளிடம் சலனமற்ற பார்வையை செலுத்திவிட்டு அவள் சொன்னபடி செய்தாள் அவ்வீட்டு மருமகள். இப்படி கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் பாலை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன் என்று சுவாதி சமையலறை செல்லவும், குட்டிமா என்ன செய்யற நீ என்றபடி அவளை பின்தொடர்ந்தான் ஸ்ரவன். இல்லனா, நம்ம குருமாமா கல்யாணத்து போது அத்தை வீட்டுல புது மாப்பிள்ள பொண்ணுக்கும் அத்தையும் அம்மாவும் இப்படித்தான் செஞ்சாங்க. நிறைய சரியா தெரியல, அட்லீஸ்ட் தெரிஞ்சதையாவது செய்யலாமே. ஏற்கனவே நான் கொஞ்சம் லூசுத்தனமா உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டனால ஆரத்தை வேற எடுக்காம 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க என்றால் குறையாக. ஆமா, இங்க அப்படியே எல்லாம் முறைப்படி நடந்து திருமணம் முடிஞ்சிருக்கு. இதுல சம்பிரதாயம் மட்டும்தான் குறை. அட ஏமா நீ வேற என்று சலித்துக் கொண்டான் அவன். அண்ணனின் முகத்தை கவலையுடன் ஏறிட்டவள் பின்பு விழிகளை அடுப்பின் புறம் திருப்பி, நீ எந்த எண்ணத்துல நான் உங்களை திருமணம் செஞ்சிருக்க? சேர்ந்து வாழலானா இல்ல கொஞ்ச நாள்ல பிரிஞ்சிடலானா என்று மெல்லிய குரலில் கேள்வி எழுப்பினாள். திகைப்புடன் அவளை நோக்கியவன், என்ன பாப்பா பேசுற நீ? நான் அப்படிப்பட்டவனா? இல்ல நம்ம அம்மா அப்பா தான் அப்படி என்ன வளர்த்தாங்களா என்றான் லேசாக துளிர்விட்ட சினத்துடன். சாரினா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா வீட்டுக்கு அவங்கள கூட்டு வந்ததுல இருந்து நீ அவங்க கிட்ட எதுவுமே சாதாரணமா கூட பேச முயற்சிக்கல. அது போல அந்த சடங்கு சம்பிரதாயம் வேணான்னு சொல்லவும் தான் அப்படி கேட்டுட்டேன். வேற எப்படி பேச சொல்ற? பார்த்த முதல் நாள்லே கட்டாய திருமணம் செய்துக்கணும்னு உத்தரவு போடுறா. ஆனா அவளை பத்தி ஒரு விவரத்தையும் என்கிட்ட சொல்லல. அவ்வளவு ஏன், அவ பேர் கூட இன்னும் எனக்கு தெரியாது என்றவனின் முகம் இயலாமையால் இறுகியது. தன்னிடம் அதிர்ச்சியுடன் திரும்பிய தங்கையின் விழிகளை நேராக தாங்கியவன், அத கூட என்னால திருப்பி கேட்க முடியாத அளவுக்கு திமிராவும் அதிகாரமாவும் பேசுறா. நீயே பார்த்தல்ல, திருமணம் முடிஞ்சு முதல் தடவை புதுசா வீட்டுக்கு வரோங்கிற அச்சம் கொஞ்சமாவது இருந்துச்சா? இந்த வீட்டு பொண்ணு உன்கிட்டயே எப்படி ஆங்காரமா கத்துனா? முதல்ல வாசிக்கதை வேற திறந்து கிடக்குதேன்னு பதட்டமும் உன்னை பத்தின கவலையும் தான் வந்துச்சு. ஆனா இப்ப அத நினைக்க நினைக்க அவ மேல ஆத்திரம் வருது. எவ்வளவு நெஞ்செழுத்து அவளுக்கு. ஒரு முக்கியமான உதவி செஞ்சுட்டாங்கிறதுக்காக நம்ம அவளுக்கு அடங்கி நடக்கணுமா? புதுசா தெரிஞ்ச ஒரு பொண்ணுகிட்ட எப்படி சண்டைறதுன்னு நாகரிகமா இருந்தா ரொம்ப தான் துள்றா. இனியும் ஏதாவது எடுத்தறிஞ்சு பேசட்டும், பாத்துக்கிற. இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், இல்லன்னா நம்ம தலையில ஏறி உக்காந்துக்குவா. அப்புறம் இன்னொன்னு, இவளை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே எனக்கு தெரியல. நடந்துக்கிற தோரணை பார்த்தா இவ குணம் சரியில்லைன்னு தான் தோணுது. எதுக்கும் நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குட்டிமா என கவலையுடன் தங்கையின் கரம் பற்றி உரைத்தான். தமையனிடம் மென்மையாக முறுவளித்தவள், அண்ணா, எனக்கு என்னவோ நீ பயப்படுற அளவுக்கு அவங்கள பார்த்தா அப்படி ஒன்னும் ரொம்ப மோசமானவங்க மாதிரி தெரியல. கொஞ்சம் முன்கோபம், முசிட்டுத்தனம் இதெல்லாம் இருக்கு, அவ்வளவுதான், பாப்போம் என்றால் பெருமூச்செறிந்து விட்டு. நீ என்ன பத்தி எதுவும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், வா. முதல்ல உன் பொண்டாட்டியோட பேர் என்னன்னு நான் உனக்கு கேட்டு சொல்றேன் என்று கண் சிமிட்டி விட்டு முன்னே சென்றாள் சுவாதி. சத்தியமாக ஸ்ரவனுக்கு அதை ரசிக்கவோ மகிழ்ச்சி அடையவோ தோன்றவில்லை. அண்ணனும் தங்கையும் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டு தங்களுக்குள் எதையோ தனியாக கிசுகிசுத்து இருந்ததை காண காண இங்கே நம் அம்மணிக்கு முழு அளவில் இரத்த அழுத்தம் எகிரியது. மனதின் மொத்த குமைச்சலையும் விழிகளுக்கு கொண்டு வந்து அவர்களை வெறுப்பாக நோக்கியவள் பின்னர் இமைகளை இருக்க மூடி உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்து வீட்டை சுற்றி விழிகளை அலைய விட்டாள். அண்ணி, இந்தாங்க என்று அவளிடம் புன்சிரிப்புடன் பால் டம்ளரை நீட்டியவளை நிதானமாக அளந்தவள் எதுவும் பேசாத அமைதியாக எடுத்துக்கொண்டாள். மனைவியின் முகத்தை விழிகளால் கூறு போட்டபடி எதிரே அமர்ந்தான் ஸ்ரவன். தன்னை அளவெடுக்கும் அவன் பார்வையில் இறுகியவள் டம்ளரை பிடித்திருந்த விரல்களுக்கு அழுத்தம் கொடுத்து துடிக்கும் இதழ்களை டம்ளரில் பதித்து என தன் நெஞ்சத்து கொதிப்பை அடக்கினாள். அப்புறம் இது வாடகை வீடா இல்ல உங்க சொந்த வீடா என்று சுவாதீனமாக சுவாதியிடம் விவரம் கேட்டாள் அவள். அண்ணனை ஒருமுறை பார்த்துவிட்டு, சொந்த வீடுதான் அண்ணி. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்த நிலத்தெல்லாம் வித்து வந்த பணத்துல அப்பா அந்த வீட்டை வாங்கினாரு என்று சோகமாக தகவல் தெரிவித்தாள். ஓ என மிச்சிதலாக உதட்டை வளைத்தவள், பரவாயில்லையே, பிள்ளைங்களை அனாதையா விட்டு சாக போறோங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க போல. உங்களுக்கு பின்னாடி எந்த சிரமமும் வந்துடக்கூடாதுன்னு இவ்ளோ வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க என்று அளவுக்கு அதிகமாக வியந்தாள். அவளின் துடுக்கான பேச்சில் பெற்றோரின் இழப்பை எண்ணி சுவாதியின் விழிகள் கலங்க பல்லை கடித்து கை முஷ்டிகளை இறுக்கியபடி கொதிக்கும் எரிமலையாக அமர்ந்திருந்தான் ஸ்ரவன். காரணம், ஏற்கனவே திருமணத்திற்கு சம்மதித்து இருந்த மறுநாள் அவனை அலைபேசியில் அழைத்திருந்தவள் இப்படித்தான் பணம் வசதி ஒன்றே குறிக்கோளாக அது தொடர்பாகவே பேசினாள். அவனுடைய வேலை மாத வருமானம் பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டவள் அப்பொழுது, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சுதான் உங்க வீட்டுல அடுப்பெறியணும்னு எதுவும் இல்லையா? ஏன்னா எனக்கு வேலைக்கு போறதுக்கெல்லாம் கொஞ்சமும் இஷ்டம் இல்ல, வீட்டுலதான் இருப்பேன்
அப்புறம் என்கிட்ட இதெல்லாம் ஏன் முன்னாலே சொல்லன்னு சண்டை போடக்கூடாதுல்ல? அதான் இப்பவே சொல்லிடுறேன் என்று கூறியிருந்தால் கராராக. தன்னெதிரே அமர்ந்திருந்த அவர்களின் முகத்தில் நிலவும் உணர்ச்சி போராட்டம் கண்டு சிறிது திருப்தி அடைந்தவள் அடுத்து சுவாதியின் படிப்பு குறித்து விசாரிக்க ஆரம்பித்தாள். என்னதான் அவளாக அண்ணனை சமாதானப்படுத்தி அழைத்து வந்திருந்தாலும் அந்நியாக வந்திருப்பவளின் தோரணையில் அண்ணன் கூறியது போலவே அப்பட்டமாய் வெளிப்படும் அலட்சியத்தையும் உதாசீனத்தையும் கண்டு சுவாதிக்கும் கலக்கமாகத்தான் இருந்தது. ஒரே வேளையில் அண்ணனின் முகத்தை ஆராய இரு புருவங்களும் ஒரு சேர நெறிந்திருக்க மடியில் கோர்த்திருந்த 2 கரங்களையும் வெறித்தபடி கற்பாறை என இறுகி போய் அமர்ந்திருந்தான் ஸ்ரவன். தற்பொழுது நிலவுகின்ற சூழ்நிலையை தான் உடனடியாக மாற்றியாக வேண்டும் என்பதை சடுதியில் உணர்ந்து கொண்ட சுவாதி மெல்ல அண்ணியின் பேச்சை திசை திருப்பினாள். அச்சோ அண்ணி, என்ன பத்தி நீங்க இவ்ளோ விசாரிக்கிறீங்க? நானும் உங்க பேரை கூட கேட்காம இருக்க பாருங்க. உங்க பேர் என்ன என்று நாசுக்காக வினவினாள். தான் எதிர்பார்த்திருந்ததை போலவே அண்ணியின் பார்வை அண்ணனிடம் எகத்தாளமாக பாயவும் இவள் லேசாக பதப்பதைத்து போனாள். நல்ல வேளையாக ஓரளவு மனைவியின் குணம் அறிந்த அவளுடைய அண்ணன் அவள் புறமாக தன் பார்வையை திருப்பாமல் அசையாது வீற்றிருந்ததால் பெரிய சங்கடம் தவிர்க்கப்பட்டது. நிம்மதி பெருமூச்சு விட்டவளிடம் மெதுவாக ஸ்ரீநிதி என்றாள் அவளுடைய அண்ணி. ஹோ, உங்களை போலவே உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு அண்ணி. இத நான் புகழ்றதுக்காக சொல்லல, மனசுல பட்டது அப்படியே சொல்லிட்டேன் என்றாள் சுவாதி இளநகையுடன். தங்கை சொல்வது போல் அதுதான் உண்மை என்றாலும் ஸ்ரவனுக்கு எதுவுமே ரசிக்கவில்லை. இறுக்கமாகவே இருந்தான். மனைவியாக வந்தவள் திடீரென்று உருவாகிய வர்த்தா புயல் போல அதிரடியாக அவன் வாழ்வில் நுழைந்திருந்தாலும் கொஞ்சமாவது அவனிடம் அனுசரணையாக நடந்திருந்தால் ஒருவேளை அவனுடைய உள்ளம் அவளை சிறிதேனும் மனைவியாக எண்ணி பார்த்திருக்குமோ என்னவோ. இப்பொழுது அவள் முகத்தை தன் மனக்கண்ணில் கொண்டு வருவதற்கே அவனுக்கு வெறுப்பாகத்தான் இருந்தது. முகத்தில் எந்தவித உணர்வையும் வெளிப்படுத்தாது ஜடமாக அமர்ந்திருந்தவனை சுவாதி வேதனையோடு கவனித்தாள் என்றால் ஸ்ரீநிதி கடுகடுவென்று நோக்கினாள். அதை நேராக பார்த்து திடுக்கிட்டு போன சிறியவள் அவசர அவசரமாக அவளுடைய கவனத்தை தன்புறம் திருப்பினாள். வேற நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அண்ணி? இங்க சென்னைதான் சொந்த ஊரா இல்ல வெளியூர் எதுவுமா? வேலைக்காக தான் இங்க ஹாஸ்டல்ல தனியா தங்கியிருக்கீங்களா இல்ல உங்க பேரண்ட்ஸோட தான் இருக்கீங்களா என்று அடுத்தடுத்து கேள்வி எழுப்பினாள். அவளை அலட்சியமாக நோக்கிய ஸ்ரீநிதி, என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க உனக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சா மட்டும் போதுமா? இன்னும் பாதி விவரங்களை நீ கேட்கவே இல்லையே. உன் அண்ணனோட ஜாதகத்தோட பொருத்தம் பார்க்க முக்கியமா என் ஜாதகம் எதுவும் வேண்டாமா உனக்கு என்றால் இலக்காரமாக. இப்படியெல்லாம் எடுத்தறிந்து பேசியும் கேட்டும் பழக்கமில்லாத சுவாதி அவளுடைய எல்லலான பேச்சில் பதில் பேச தெரியாது விதிர் விதித்து போய் அமர்ந்திருக்க ஸ்ரவனின் பொறுமை காற்றில் பறந்தது. தன்னெதிரை திமிராக பார்த்திருந்த மனைவியை ஆழ்ந்து நோக்கியவன், சரி எனக்கு வேணும், போய் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. அது மட்டும் இல்ல, உன்னோட சர்டிபிகேட்ஸ், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் எனக்கு வேணும். நீ மட்டும் போய் எடுத்துட்டு வரியா? கேப் எதுவும் அரேஞ்ச் பண்ணுவா இல்ல நானே கார்ல கூட்டு போவா? எதுனாலும் எனக்கு ஓகே என்றவளை போலவே அலட்சியமாக உரைத்து நக்கலாக பார்த்தான். ஸ்ரவனிடம் இதை முற்றிலும் எதிர்பாராத ஸ்ரீநிதியின் முகம் அவமானத்தில் கருத்து சிரித்தது. இன்னும் என்ன யோசனை? எழுந்திரி என்று தான் எழுந்தவன் அவளின் கரம் பற்றி வேகமாக எழுப்பவும் முயல வெடிக்கென்று அவன் கருத்தை தட்டிவிட்டாள் அவள். என்ன செய்றாவ என்று பதற்றத்தோடு எழுந்த சுவாதி, அண்ணா என விழித்து எதையோ சொல்ல முயற்சிக்க அவளை கை நீட்டி தடுத்தவன், எழுந்திருங்க ஸ்ரீநிதி மேடம், இப்பதானே உங்களோட பேரை சொல்லிருக்கீங்க. நீங்க எங்களுக்கு இன்னும் உங்களை பத்தி நிறைய தெரியணுமே, சீக்கிரமா எழுந்திருங்க போலாம் என மீண்டும் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து எழுப்ப முயன்றான். விரைந்து அவனை உதறி தள்ளிவிட்டு ஆத்திரத்துடன் எழுந்து நின்ற ஸ்ரீநிதி, என்ன ரொம்ப வந்தா மிரட்டி பாக்குறீங்களா? இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்றாள் ஆக்ரோஷமாக. என்ன நான் மிரட்டுறனா? நான் ஏன் மிரட்டுறேன்? உண்மையாத்தான் கூப்பிடுறேன், வா உன் வீட்டுக்கு போலாம் என்றவளை கூர்ந்து பார்த்தான். முடியாது, என் அடையாளத்தையும் வீட்டையும் மொத்தமா விட்டுட்டு தான் வருவேன் நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னலையா? அப்புறம் எதுக்கு இப்படி தேவையில்லாம என்ன சீண்டி பாக்குறீங்க என்றவனை உறுத்து விழித்தாள். ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வருவேன் நீ சொன்னதா, நானும் அதை ஏத்துக்கிட்டேன். ஆனா மொத்தமா அப்படி மனைவிங்கிற பேர்ல வந்து என்னையும் என் தங்கச்சியும் உன் வசதிக்கு ஆட்டி வைக்கலான்னு மட்டும் நினைச்ச, அது கனவுலையும் என்கிட்ட நடக்காது. உன்னோட தகுதி இங்க என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் உன்னை பத்தி நான் கேக்குறது போல நடிச்சேன். மத்தபடி அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எந்த ஒரு ஆதரவும் இல்லாம என் அண்டி வாழ வந்திருக்கிற நீ என்று கடுமையாக உரைத்து அவளிடம் சுட்டு விரலை நீட்டியவன், அத மனசுல நினைச்சு இனிமேலாவது உன் நிலையை எண்ணி பார்த்து ஒழுங்கா நடந்துக்க. இன்னமும் உதவி நன்றின்னு எதுவும் சென்டிமெண்டா பேசி மடக்க முயற்சி பண்ணாத, அது தேவையில்லாத வேலை. கணக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நீதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன, அப்புறம் என்ன? இனி நீ ஒரு செல்லா காசு, அது உன் கவனத்துல இருக்கட்டும் என்று உதாசீனமாய் மொழிந்துவிட்டு தன்னறைக்குள் நுழைந்து வேகமாக கதவை அடித்து சாற்றினான். முகத்தில் அரைந்தது போன்ற ஸ்ரவனின் நடவடிக்கையில் பேச்சில் அசையாது சிலையாக விக்கித்து நின்றவளை காணும் பொழுது சுவாதிக்கும் கஷ்டமாக இருந்தது. என்னதான் அவள் மீது பெரிய பிழை இருந்தாலும் வீட்டிற்கு வாழ வந்த பெண்ணிடம் தன் சகோதரன் இப்படி எடுத்தறிந்து பேசி சென்றதில்
ஒரு பெண்ணாக அவளுக்குமே வருத்தம் எழுந்தது. உள்ளும் புறமும் வீசும் பெரும் அனல் காற்றாய் கொதித்துக் கொண்டு இருந்தவளை பற்றி விவரம் புரியாமல் நெருங்கியவள் தானாவது அவளிடம் சற்று ஆறுதலாக பேசலாம் என்று அவள் கருத்தை தொட வெடுக்கென்று அவளை உதறிய ஸ்ரீநிதி சுவாதியை தீபார்வை பார்த்தாள். அதில் மிரண்டு 2 அடி பின்னே சென்றவளை ஆவேசத்துடன் நோக்கியவள், இங்க பாரு, நான் யாரையும் அண்டி வாழ இங்க வரல. உன் அண்ணன் கிட்ட சொல்லுவை, நாளையில இருந்து நானும் வேலைக்கு போறேன். அது வரைக்கும் அந்த வீட்டுல பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன் என்று ஆங்காரமாக உரைத்துவிட்டு மறுநொடி கட்டுக்குள் அடங்காத சின்னத்துடன் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க வீட்டை சுற்றிலும் பரபரவென்று விழிகளை அலைய விட்டாள். அவளின் கோபம் கண்டு அரண்டு போய் நின்றிருந்த சுவாதி அவள் சுற்றுமுற்றும் வேகமாக எதையோ தேடவும் குழப்பத்துடன் பார்த்தாள். தான் தேடியது கிடைத்த திருப்தியில் விரைந்து செல்லும் ஸ்ரீநிதியை அப்பொழுதுதான் நன்றாக கவனித்த சுவாதி உள்ளூர திடுக்கிட்டாள். இது அண்ணனுக்கு தெரியுமா? எங்கேயோ எதுவோ தவறு இருப்பது போல் தோன்றியது அவளுக்கு. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.